ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். பாஸ்டர் எபினேசர் முதல்ல எஸ்பிசிக்கு தலைவராக இருந்தார். அதான் முதல் அறிமுகம். நானும் பாஸ்டர் ஜெரி டேனியல், பாஸ்டர் ரூஃபஸ், அப்புறம் பாஸ்டர் இன்னொருத்தர் இந்த மோசஸ். அவர் யார் மோசஸ்? பால் மோசஸ். நாங்கள்லாம் இவரோடு சேர்ந்து பணியாற்றினோம். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்கில் 62,000 ரூபாய் என்னமோ கலெக்ஷன் ஆச்சு. அந்த சவேனா ஹோட்டலில் தான் அந்த மீட்டிங் நடைபெற்றது. எல்லாரும் ஆஃபர் பண்ணாங்க. அப்புறம் ஹவு டு ரீச் அந்த பீப்புளை அப்படின்னு ஒரு சின்ன சென்னையிலேருந்து ஒரு குழு வந்துச்சு. அவர்கள் ஆத்தும ஆதாயத்தை குறித்து பயிற்சி கொடுப்பதற்காக அதில் நிறைய சாப்பாடெல்லாம் போட்டு அதை சிறப்பாக செஞ்சோம். ஆனால் அதில் பாதி பணம் அதில் செலவாயிருச்சு. இப்படி நல்லா ஆரம்பிச்சது, நல்லா தான் வந்துக்கிட்டுருச்சு. அதுக்கப்புறம் சின்ன ஒரு சர்க்கிள் அப்படி நடந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க டாக்டரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இவங்க நான் படிக்கணும், அதனால் இந்த பொறுப்பை இருக்க முடியாது அப்படின்னு பாஸ்டர் ரூஃபஸ் அதை பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்க. பாஸ்டர் ரூஃபஸ் அவர்கள் தியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவரை பொறுப்பாளராக நியமித்ததுனால அந்த பொறுப்பு எனக்கிட்ட வந்துச்சு. நான் அதை நடத்திக்கிட்டு வருகிறேன். அதனால் நானும் யாராவது வந்துட்டா இது நல்லாயிருக்கும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். அதுக்குள்ளே இந்த 5 டிஸ்ட்ரிக்ட் பொறுப்பாளராக அந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் இருக்கிறதுனால இப்போ இந்த 24ஆம் தேதி சிலிகுரி, வெஸ்ட் பெங்காலில் இருக்க சிலிகுரி, அங்கே இந்த பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ், அதுக்கப்புறம் ஆர்டினேஷன், இதெல்லாம் ஏறக்குறைய அந்த இமாச்சல பிரதேஷ், சிலிகுரி, வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற பாஸ்டர்ஸ்க்கு அதை 23ஆம் தேதி வச்சுருக்காங்க. 24, 25 மீட்டிங், 26ஆம் தேதி சென்னை, 27ஆம் தேதி கோயம்புத்தூரில் இந்த எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங் நடக்குது. அப்போ இந்த வருடத்தில் அவங்களுடைய பாஸ்டர் ரூஃபஸ் இவர் ஜபதாஸ் சொன்னது போல் 3 கூடுகையில் எந்த தலைவர்களும் ஆப்சண்ட் ஆனால் அவர்கள் திரும்பி அவர்கள் கண்டினியூ பண்ண முடியாது. இது பைலா, அதாவது லாவே இப்படி வச்சுருக்காங்க. ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக கவர்மெண்ட்டில் எல்லா பணத்தையும் கணக்கு காட்டி ஒழுங்கு செய்து இன்னைய வரைக்கும் பாஸ்டர் பேர் என்ன, ட்ரெஷரர் பேர் இல்லை அவர் செக்ரட்டரி, ஆனந்த் வைஸ் பிரசிடென்ட், எடிசன் தலைவர் ஜான்சன் பாண்டியன். ஓகே, ரைட், மறதி ஆயிடுச்சு. ஜான்சன் பாண்டியன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஜான்சன் பாண்டியன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். பணத்தில் ஒரு பைசா எல்லாத்துலேயும் அவர் என்ன வவுச்சர் போடணுமோ அந்த வவுச்சரை கண்டிப்பாக போட்டால் தான் அந்த கணக்கை சப்மிட் பண்ணுறாங்க. இப்போ கூட அதிகமான பணங்கள் இருக்க வேண்டாம், எல்லா பணத்தையும் எடுத்துருங்க, அப்புறம் திரும்பி போட்டுக்கலாம். ஏன்னா அரசாங்கம் அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. அதனால் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இது போயிட்டுருக்கு. நம்ம பாஸ்டர் ஆனந்த் தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டுகளுக்கும் பொறுப்பாளர். இதில் அதிகமான வருமானம் வரக்கூடிய இது தியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். அந்த தியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் பல இடங்களில் பல டிஸ்ட்ரிக்டில் நடக்குது. திருச்சியில் அங்கே ஏலிம் அசம்பிளியில் நம்முடைய சர்ச்சில் நடக்குது. பாஸ்டர் ரூஃபஸ் அவருடைய சர்ச்சில் நடக்குது. போன மாதம் 30 பேருக்கு பிடிஹெச் பட்டமோ, சிடிஹெச் பட்டமோ, டிடிஹெச் பட்டமோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. எல்லாமே இறையியல் படித்த சிறப்பான தலைவர்களை கொண்டு தான் அவர்கள் பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறது. இந்த வருடம் எங்களுடைய சர்ச்சில் 2nd இயர் நடக்குது. ஃபஸ்ட் இயர் கோர்ஸும் ஆரம்பிச்சிட்டாங்க. பேர் ஏறக்குறைய ஒரு 8 பேர் பேர் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் தொடர்ந்து நடைபெறுகிறது. ஒருவேளை உங்களுடைய திருச்சபையில் 2வது தலைமுறை, 2வது செகண்ட் லைன் லீடர்ஸ் யாராவது இருந்தால் அவங்க படிக்கலைன்னா அவங்க ஒவ்வொரு திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமை நடைபெறுகிறது. அதை குறித்த ஒரு விளக்கம் வேணும்னா நீங்கள் இங்கே என்னோட தொடர்பு கொள்ளலாம். பாஸ்டர் ரூஃபஸ் அவருடைய சர்ச்சில் நடக்கிற அந்த இறையியல் கல்வியிலையும் நீங்கள் பக்கத்தில் இருந்தால் அங்கேயும் போகலாம். அது எஸ்பிசியின் சார்பாக நடத்தப்படுகிறது. அவர் தான் எஸ்பிசிக்கு செக்ரட்டரியாக பணிபுரிகிறார். அவர்களும் இறையியலை போதிக்கிறாங்க. ஆகையினால் நீங்கள் இந்த சிறப்பான பணியிலே பங்கெடுக்க உங்களை அன்போடு கூட வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையால் பாஸ்டர் எபினேசரை அறிமுகப்படுத்துவதில் எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான். அவர் பைபிள் டீச்சர். அப்புறம் சாரோன் பெந்தகோஸ்து சபைக்கு அவர் சீனியர் பாஸ்டர்.
என்னுடைய நண்பர். அதனால் பல ஆண்டுகளாக தொடர்ந்து பல பணிகளில் ஈடுபடுவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நீங்கள் தான் வரணும் அப்படின்னு கேட்டேன். அதான் எதுக்காக வரணும்னு கேட்டேன்னா, அதாவது இன்றைக்கு பெந்தகோஸ்து சபைகளில் எப்படி ஒரு கல்யாணத்தை நடத்துறது, எப்படி ஒரு அடக்க ஆராதனை பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு இன்னும் சரியாக தெரியலை. எங்களுடைய திருச்சபையிலிருந்து ஒரு ஃபேமிலியை சென்னைக்கு நான் அனுப்பியிருந்தேன். அவங்க சின்ன வயசுலேருந்தே, அதாவது அந்த பையனுக்கு போலியோ அட்டாக். அவன் படிக்கும்போதே ஆர்எஸ்கே இதெல்லாம் படித்தான். இவன் படிக்கிறான்றதுக்காக, இவனை தூக்கிட்டு வராங்கன்றதுக்காக அந்த பிரின்ஸ்பால் இவன் படிக்கிற இடத்த மாற்றி 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 மாடிக்கு போகாமல் கீழே வச்சு அவனை நடத்துவாங்க. அந்த நிலையில தான் அவன் கடவுளை ஏற்றுக்கொண்டான். அவனுக்கு படித்து முடித்தோன்னே வேலை கிடச்சிது. சென்னைக்கு போனாங்க. சென்னைக்கு போய் தான் அங்கே தான் ஞானஸ்தானம் எடுத்தாங்கன்னு ஒரு சபையை சொன்னால், பரவாயில்ல நீங்கள் வெளியில் தூரத்துக்கு ஒன்று போக முடியாது, பக்கத்தில் இருக்கிறதுனால போ அப்படின்னு. அவங்க திடீர்னு 65 வயசு அந்த அம்மாவுக்கு, அந்த பையனுடைய அம்மாவுக்கு, அவங்க இறந்துட்டாங்க. நான் போய் அடக்காராதனை பண்ண வேண்டிய ஒரு சூழல். அப்போ எல்லாருமே கூட இருக்கிற அத்தனை பேருமே ஹிந்துஸ், சர்ச் மெம்பர்ஸ் ஒரு 10 பேர். அங்கே அடக்க ஆராதனை பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் நேரம் பாடுங்க, கொஞ்சம் நேரம் வசனம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். உடனே கையை வைத்து அல்லேலியா சொல்லுங்கள் அப்படின்றாரு. அவங்க அல்லேலியா சொல்கிறதுக்கு யாரும் ஆள் கிடையாது. அங்கே யார் இருக்கிறாங்க அப்படின்னு கூட தெரியல அவருக்கு. சரி, அதை முடிச்சுட்டு அப்புறம் நான் தான் அதை க்ளோஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. அது 2வது மாடியிலேருந்து பாடியை கீழே இறக்கணும். சரின்ட்டு அங்கே போனாங்க. அடக்க ஆராதனைக்கு கல்லறைக்கு போனால், கல்லறைக்கு அதே போல தான் யாரோ ஒருத்தர் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்றார் அந்த பாஸ்டர். அவரா 5 நிமிஷத்துக்கு மேலே எடுக்கிறார். கூட நிற்கிறவங்க எல்லாருமே ஹிந்துஸ். அவங்க இதை ரொம்ப ஒரு மாதிரி அன்னீசியாக ஏன் நிற்கிறோம், ஏன்னா ஒன்றுமே தெரியாது. அவங்க கிறிஸ்டியன்னா அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா, கேத்தலிக் அப்படின்னு தான் நினச்சிருக்காங்க. தூபம் போடுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ நிறைய போதகர்கள் ஏதோ ஒரு ட்ரெடிஷ்னலாக எப்படியோ ஊழியத்துக்கு வந்துட்டாங்களே தவிர, எப்படி ஆராதனை நடத்தணும், எப்படி கல்யாணம் நடத்தணும் அப்படின்றது தெரில. அது எனக்கு ரொம்ப துக்கமாயிருச்சு. என்னென்னா இப்படி நிலையில் இன்றைக்கி சபைகள் இருக்கிறதே. அதனால தான் பாஸ்டர் வினில் சதீஷ் அவங்க கன்னியாகுமரியில் இளம் தலைமுறையினருக்கு, மூத்த ஊழியர்கள், அவர்கள் யாரும் செய்யலை, மூத்த ஊழியர்கள் இதை ஒரு கிளாஸாகவே வைத்து இந்த எஸ்பிசி கூடுகையில் எப்படி கல்யாணம் நடத்தணும், எப்படி அடக்க ஆராதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லித்தரணும் அப்படின்னு அப்படி செஞ்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டாங்கன்னு பாஸ்டர் வினில் சதீஷ் சொன்னாங்க. அதனால தான் நான் சொன்னேன், வெளியிலிருந்து ஆட்களை பார்க்கலும் நம்ம திருச்சி பட்டணத்தில் இருக்கிற ஊழியர்கள், அப்புறம் அடக்க ஆராதனைக்கு காசு வாங்குறது, இதுக்கு காசு வாங்குறது, இதெல்லாம் நிறைய ஊழியர்கள் மேலே இருக்கிற குற்றச்சாட்டு. நம்ம பணி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம், வாங்கிறதுக்கு இல்லை, கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மையே கொடுப்பதற்காக. அவங்க கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் நம்ம செய்யணும். இதை அநேகம் பேர் அதை அங்கே ஏதாவது கிடைக்குமா அப்படின்றதான் பார்க்குறாங்களே தவிர தன்னை இழக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. அனுபவம் உள்ள ஊழியர்களே. ஆகையினால நான் சொன்னேன், பாஸ்டர் ரூஃபஸ்டின் சொன்னேன், நம்ம கொஞ்சம் முதிர்ந்த ஊழியர்கள் நம்முடைய இளம் தலைமுறையினருக்கு இந்த எஸ்பிசி கூடுகையில் இந்த மாதிரி சில நல்ல ஒழுங்குகளை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதுதான் அவரோட பேசினேன். அதனால் நீங்கள் இந்த கூடுகையில் வருகிற ஊழியர்களுக்கு தேவையான வார்த்தைகளை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் வந்திருப்பதை குறித்து மிக்க மகிழ்ச்சி. அவர் ஒரு பைபிள் டீச்சர், நிறைய நேரம் எடுத்துக்குவார். ஆனால் மணி 12:15, 1:15, 1 மணி நேரத்தில் முடியும். 1 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் போகக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் அவர் சுகர் பேஷண்ட்டு, நீங்களும் ஒருவேளை உங்களுக்கும் கூட இருக்கலாம். அதனால் சீக்கிரமாக முடிச்சிருவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஆவியானவர் நடத்துறதுனால கொஞ்சம் அப்படி விட்டு கொடுக்கணுன்றதாலும் மனசு விட்டு கொடுக்காது, சில நேரத்தில் அதை ரிசீவ் பண்ணாது. அதனால் நீங்கள் வந்திருப்பதை குறித்து மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதில் சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதன் வாயிலாக கற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தரட்டும். தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஒரு நிமிஷம் அப்படியே ஜெபிக்கலாம். வரணுமா? நீங்கள் சர்வ வல்லமை உள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நம்முடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கேட்கிறதற்கு தீவிரமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. எங்களுக்கு ஒரு அத்தியாவசியம் இருக்கிறது, உம்முடைய வார்த்தையை கனப்படுத்த. எஸ்ரா தேறின வேத பாரகனாக இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. நாங்கள் கை கொண்டு போதிக்கிறவர்களாக இருப்பதற்கு எங்களை பழக்குவீங்க, எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. we are learners. நாங்கள் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நாங்கள் கற்றுக்கொள்கிறவர்கள் தான். வேண்டிய கிருபையை தாங்க, உம்முடைய அடியானை அபிஷேகிங்க, பயன்படுத்துங்க.
நம்முடைய ஆளுகைக்குள்ள கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். இப்பொழுதும் பாஸ்டர் எபினேசர் அவர்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையா? ஆமாவா இல்லையா? நல்ல வார்த்தையா? சத்தமா சொல்லாமல. ஹல்லேலூயா. எனக்கு கொஞ்ச நாள் தொண்டை சரியில்லை, ஆனாலும் இன்னைக்கு பேசுகிற அளவுக்காவது தொண்டை இருக்குது. ஸோ ஐ எம் ஹாப்பி அபவுட் தட். தேங்க்யூ. பாஸ்டர் சினாடில் நான் முதல் தலைவராக இருந்ததாக சொன்னாங்க. அது உண்மைதான். எனக்கு நிர்வாக திறமை கிடையாது. ஐ எம் நாட் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ எனக்கு உள்ள காலிங் பிரகாரம் தான் நான் வாழணும். மை காலிங் primarily a preacher and teacher. I have been preaching from the age of 17. 17 வயசுலேருந்து ப்ரீச் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த அழைப்பிலிருந்து நான் ஒரு நாளும் விலக விரும்பினதே கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் என் அழைப்பை நான் விட்டு கொடுப்பது இல்லை. எனவே மனசாட்சி உறுத்தி இந்த தலைவர் பதவி நமக்கு நியாயமானது அல்ல. அதுக்கு உரியவர் ஐயா தான். அது சரியான ஆளுகைக்குள்ள போயிருக்குது. அது நல்லா நடந்துட்டு வருது. அதை ஏற்றுக்கொள்வோம், சப்போர்ட் பண்ணுவோம், உதவி செய்வோம். என் அழைப்பை நான் நிறைவேற்றேன், ஐயா அழைப்பை அவங்க நிறைவேற்றட்டும். என்னுடைய அழைப்புக்கு ஏற்றபடி எனக்கு நீ வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறேன். அவங்க இன்னொரு காரியம் சொன்னாங்க, நிறைய ஊழியர்களுக்கு நடத்த தெரியல. அது உண்மைதான். ஆனால் இன்றைக்கு கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையும் சொல்லித்தர முடியாது. அதுக்குன்னு தயவு செய்து நீங்கள் தனியாக ஒரு 1 day 2 day செமினார் வைக்கணும். செஷன் தனித்தனியாக பிரித்து அதை ப்ராப்பராக டீச் பண்ணி ஆகணும். எனவே அதுக்கு நீங்கள் தனியாக ஒரு நாள் இங்கே ஒதுக்கி கொடுக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். என்ன தான் வச்சு பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை, நீங்களே கூட அதை செய்யலாம். பட் இந்த மாதிரி கூட்டங்கள் அதை செய்ய முடியாது. அதுக்குன்னு நீங்கள் தனியாக ஒரு செஷன் ரெடி பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே, வில் மூவ் ஆன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நம்முடைய தியானத்திற்கு எடுத்துக்கொள்கிறோம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. தலைவணங்கி ஜெபிப்போம். ஊழியம் தன்னை நான் உண்மையாய் செய்ய உதவி நீர் செய்வீரே. ஏழை நான் அதற்கு இசையனல்லாவே இன்பமாய் பெய்வீரே. ரொம்ப ஆக்டிவா இருக்கிறீங்க. வெளியில பல கோடி மக்கள் இந்த மகிழ்ச்சி, இந்த சந்தோஷம், இந்த விடுதலை இல்லாம வாழ்றாங்க. அவங்களை குறித்து உங்கள் அபிப்பிராயம் என்ன? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் தேம்? அதற்காக என்ன முயற்சி எடுக்கிறீர்கள்? நிறைய ஐக்கியங்கள், நிறைய ஜெபங்கள், நிறைய விருந்துகள். What is your answer to the people who are living outside God's kingdom? Millions of people daily die without Jesus. What is your answer about them? What's your plan? உங்கள் ஊழியத்திலே அவர்களை குறித்து நீங்கள் என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள்? What's your plan? உங்கள் திட்டம் என்ன? அது ஒரு கவலை. அது ஒரு கவலை. ஆராதனையில் உட்கார்ந்து இருப்பேன், அந்த வெளிமக்களை பற்றிய யோசனை இருந்துகிட்டே இருக்கும். இப்படி யோசனை வந்தா அடுத்த கவலை. சபையில அடங்காத ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, கீழ்ப்படியாதவங்க இருக்கிறாங்க, பாவம் செய்யறவங்க இருக்கிறாங்க. சபையில விசுவாசத்துல பலவான்கள் உண்டு, விசுவாசத்துல பலவீனர்கள் உண்டு, பின்மாற்றக்காரர்கள் உண்டு, பாவிகள் உண்டு. இந்த 4 பேரும் சபையில் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க.
நீங்க தவிர்க்கவே முடியாது. whether you agree or disagree, no problem. சர்ச்சில் விசுவாசத்தில் பலவான்கள், விசுவாசத்தில் பலவீனர்கள், பின்மாற்றக்காரர்கள், பாவிகள் இருப்பாங்க. இந்த சபையில் உள்ள பின்மாற்றக்காரர்கள், சபையில் உள்ள அவிசுவாசிகள், சபையில் உள்ள பாவிகள், இவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு வெளியில் உள்ள மக்கள் வரமாட்டேன்றான். சர்ச் ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருப்பதற்கு பதிலாக ஸ்டம்பிளிங் ஸ்டோனா மாறிட்டு வருது. சபை என்னவா இருக்கணும்? ஸ்டெப்பிங் ஸ்டோனா மாறணும். சபையை பார்த்து வெளியில் உள்ள மக்கள் வரணும். ஆனா சபையில் உள்ள மக்களை பார்த்துட்டு அவன் என்ன பண்ண மாட்டேன்றான்? வரமாட்டேன்றான். சமீபத்தில் ஒரு சகோதரி என் வீட்டுக்கு வந்து அழுகுறாங்க. என்னம்மான்னு கேட்டேன். என் புருஷன் என்னை சேரை தூக்கி அடிச்சிட்டாரு, சேரே உடைஞ்சு போச்சு, உடைஞ்சு போன சேரை வச்சுக்கிட்டு என் திரும்பி அடிக்கிறாரு. அப்பயும் ஒரு கோபம் அடங்கல, திரும்ப அந்த உடைஞ்சு போன சேரை எடுத்துட்டு வந்து என் கழுத்துக்கிட்டு வச்சு கொன்னுடுவான்றாரு அப்படின்னு அழுகுறாங்க. இப்ப நான் மனசுக்குள்ள கவலை வருது. இவன் எல்லாம் சபையில விசுவாசியா இருந்துட்டு இருக்கிறானே, இவன் எல்லாம் இருக்கிறவர்களும் வெளியில இருந்து எப்படி ஆள் வரும்? சபை இப்படி இருக்குதே, சபை இப்படி இருக்குதே. உங்க சபையில எல்லாம் பரிசுத்தவான்களா இருக்காங்களே எனக்கு தெரியல. என் சபையில இப்படி இருக்கிறாங்க. கீழ்ப்படியாதவங்க, முரட்டாட்டம் பண்றவங்க. சின்ன பையனா இருந்தப்ப கேள்வி சொல்ற பேச்ச கேட்டான். தம்பி ஷூ போடுறா போட்டுக்கிட்டான், டைய கட்டுறா கட்டிக்கிட்டான், சாப்பாடு ஊட்டி விட்டா ஊட்டிக்கிட்டான். சின்ன பையனா இருந்தான். ஸ்கூலுக்கு போனா எப்படியோ முக்கார் பண்ணி கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். ஒரு 8வது படிக்கிறப்ப கொஞ்சம் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் 11வது படிக்கிறப்ப நானே பாத்துக்கிறேன்றான். காலேஜ் போனோடனே சொல்றான், நீ ஒன்னும் உனக்கு என்ன தெரியும்ன்றான். இதே போல விசுவாசிகள் ஆரம்ப காலத்துல ரொம்ப கீழ்ப்படிஞ்சாங்க, வளர வளர ரிபல்லியஸ் ஆயிட்டாங்க. வளர்ந்த விசுவாசிகள் தான் ட்ரபிள் மேக்கர்ஸா இருக்கிறாங்க. வளர்ந்த விசுவாசிகள் தான் அடமெண்ட், வளர்ந்த விசுவாசம் தான் டிஸ்ஒபீடியன்ட். வளர்ந்த விசுவாசிகள் தான் பாஸ்டர் மதிக்கிறது இல்லை. புது விசுவாசி ஐயா ஐயான்னு இருப்பான், பழைய விசுவாசி அந்தால் கிடக்கிறான்றான். So we have this problem in the church. இப்படி இருக்கிறப்ப வெளியில இருந்து ஆள் வரமாட்டேன்றான். So what is our concern? இந்த மக்களை எப்படியா கொண்டு வரணுமே. ஒரு பெரிய பிரீச்சர், இன்டர்நேஷனல் லீடர் திட்டுறார், பாஸ்டர்களை திட்டுறார். எத்தனை காலத்துக்கு இவனுக்கே ஆலோசனை கொடுத்துட்டு இருப்ப? எத்தனை காலத்துக்கு இவனுக்கே சும்மா கூட்டு வச்சு எத்தனை தடவை ஆலோசனை கொடுத்துட்டு இருப்ப? வெளியில எவ்வளவு பேர் ஒரு தடவை கூட கேட்காம இருக்கிறானே. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், யூ பாஸ்டர்ஸ், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஒரு இன்டர்நேஷனல் லீடர் பாஸ்டர் எங்களை திட்டுறாரு. அடங்க மாட்டேன் எத்தனை தடவை அவனை கூட்டு வச்சு புத்தி சொல்லுவேன். சபைக்கே எத்தனை தடவை ஆலோசனை கொடுத்துட்டு இருப்பேன். The same gathering, week after week, month after month, year after year, worship, praising, preaching, teaching. You are doing lots of things to the congregation. What is the effect? What is the impact? How many people you have brought into the kingdom of God? அங்க போயான்னு சொல்றாரு. பெரிய கவலை. 3வது கவலை, ஊழியர்கள் சரியா தேவ சித்தத்துக்குள்ள இல்லாத ஊழியர்கள். உங்களை எத்தனை பேர் இருக்கீங்களோ எனக்கு தெரியாது. உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. இப்போ நான் இருக்கிற பொசிஷன் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தில் இருக்கிறேனா? Am I living in God's perfect will? மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய ஊழியர்கள் இருக்கிறாங்க. ஆனா ஒன்னு சொல்ற மாதிரி ஒண்ணு இல்ல, பாஸ்டர் தான் பேரு. Practically they don't do anything. ஆத்துமாதாயமா சீசல உருவாக்குறதா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. Simply pastors. உங்களை எத்தனை பேர் are you sure about your calling? உங்கள் அழைப்பை பற்றி நிச்சயம் இருக்குதா? Do you live in the place where God wants you to be? தேவன் நீங்கள் இருக்கிற இடத்துல, அவர் இருக்கிற விரும்புகிற இடத்துல இருக்கிறீங்களா? Do you do God's will?
அன்றாடம் தேவ சித்தம் செய்றீங்களா? என்னுடைய அன்றாட ஜபத்துல சொல்லுவேன், குடும்ப ஜபத்துல, இன்றைக்கு என் அழைப்பை நிறைவேற்ற உதவி செய்யும், இன்றைக்கு ஒரு புது ஆத்மாவை சந்திக்க உதவி செய்யும், இன்றைக்கு பிசாசுகளை நான் ஓட்ட வேண்டும், இன்றைக்கு வியாதிகளை சுகமாக்க வேண்டும். Let me do God's will today. இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும் பிசாசுகளை துரத்தி வியாதிகளை சுகமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன் என்று இயேசு சொன்னார். நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார். இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும் நான் பிசாசுகளை துரத்தி வியாதிகளை சுகமாக்கி 3ஆம் நாளிலே நிறைவடைவேன். ஊழியர்களை குறித்த கவலை. இது 3க்குள்ளும் மாட்டி மாட்டி தடுமாறிட்டு இருக்கிறேன். சர்ச்சுக்குள்ள இருந்தா வெளி உலக மக்கள் அழியறாங்களே என்ற கவலை, காஸ்பல் மீட்டிங் போனா சபை சரியில்லாதனால வரமாட்டான்ற கவலை. இது ரெண்டையும் விட்டுட்டு ஊழியர்களை பார்த்தா அது பெரிய கொடுமை. பாஸ்டர் சொன்ன மாதிரி அடக்காரா நடத்த தெரியல, திருமணாரா நடத்த தெரியல, ஏன் அவ்வளவு தூரம் போறீங்க? இவங்க பண்ற பிரசங்க இவங்களுக்கே புரியுதானே தெரியல. இடையிடையே ரொம்ப அலியலியா சொல்றாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? சரக்கு ஒண்ணும் இல்லை. எனவே இப்படி டைமை சொல்லி காலத்தை ஓட்டுறது, ஜபத்தில் நடத்தி பாட்டை கேட்ட பாடி எப்படியோ 1 மணி நேரத்தை ஓட்டுறது. என்னத்தையோ ஒரு 10 பேர் வருவான், அவனுக்கு என்னத்தை சொல்றதுன்னு சொல்லிட்டு எதையோ ஒண்ணு படிட்டு போறது. திங்கக்கிழமையில சனிக்கிழமையில ஊரெல்லாம் சுத்திட்டு சனிக்கிழமை ராத்திரி அவசர குளத்துல அள்ளி தெளிச்சு ஒரு செய்தியை கொண்டு கொடுத்துட்டு போறது. ஊழியர்கள் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள். நட்சத்திரம் தான் பிரகாசமா தான் இருக்குது, ஆனா தேவன் வைத்த இடத்துல இல்ல. தேவன் என்ன செய்ய விரும்புறாரோ அதை செய்யல. என்ன ஆன்சர்? வாட் இஸ் தி ஆன்சர்? இன்றைய வசனத்தை நாம் தியானிப்போம். அதுக்கு 2 பேருக்கு பதில் இருக்குது. சபைக்கும் சபை ஊழியருக்கும் பதில் இருக்கிறது. இது ரெண்டையும் சரிப்படுத்தினா வெளி உலக மக்களை கொண்டு வரலாம் என்று ஆண்டவர் உணர்த்தினார். அது என்ன ஆண்டவர் உணர்த்தினார்? ஏசாயா 52, எழும்பு எழும்பு சீயோனே. சீயோனே என்றால் சபையை குறிக்கும். அது தெரியுமா? சீயோன் என்றால் சபையை குறிக்கும். வசன ஆதாரம் யாராவது சொல்ல முடியுமா? சீயோன் என்றால் சபையை குறிக்கும். வசன ஆதாரம் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 9, 10 வசனத்திலே, கடைசியான வாதைகளுடைய தூதன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானுடைய மனவாட்டி உனக்கு காண்பிக்கிறேன் வா என்று கூட்டிக் கொண்டு போனான். ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மனைவாட்டியை காட்டுவேன்னு சொல்லிட்டு பரலோகத்திலிருந்து எருசலேம் இறங்கி வருவதை காண்பித்தான். அப்போ சீயோன் என்றால், எருசலேம் என்றால் வேதாமத்தில் எதை குறிக்கும்? சபையை குறிக்கும். The word Zion, the word Jerusalem biblically always refers to the church. சீயோன் என்பது எதை குறிக்கும்? சபையை குறிக்கும். அப்படியானால் சீயோனை பற்றி ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? சீயோனை பற்றி என்ன சொல்லுகிறது? உன் வல்லமையை தரித்துக்கொள். சபை வல்லமுள்ள சபையாய் இருக்க வேண்டும். God wants the church to be a powerful church. அடுத்தபடியா, பரிசுத்த நகரமாய் எருசலேமே, சபை பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். Church should be holy. உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். சபை அலங்காரமாய் இருக்க வேண்டும். Church should be beautiful. 2ஆம் வசனத்திலே வீற்றிரு, உட்கார்ந்துருன்னு சொல்றது வேற, வீற்றிரு ஒரு டிரான்ஸ்லேஷன் நேரடியாக சொல்லுகிறது sit on the throne, ஆளுகை செய். சபை என்பது ஆளுகை செய்ய வேண்டும். Church should be a reigning church, a ruling church. அடுத்தபடியாக, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. கையில் உள்ள கட்டு, காலில் கட்டு இல்ல. சபைக்கு எங்க கட்டு இருக்குது? கழுத்துல கட்டு இருக்குது. சபை ஃப்ரீ சர்ச்சாக இருக்க வேண்டும், விடுதலை பெற்ற சபையாக இருக்க வேண்டும். இந்த 2 வசனங்களிலே 5 குறிப்புகளை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். இந்த 5 குறிப்புகளும் சபைக்கும் சபையின் ஊழியர்களுக்கும் உள்ளவைகள். எபேசு சபையின் தூதனுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், சபைக்கு என்னெல்லாம் சொல்றாரோ அது அந்த ஊழியருக்கும் உண்டு. ஊழியருக்கு என்ன சொல்றாரோ அது சபைக்கு உண்டு. 7 சபையின் தூதர்களுக்கு எழுதப்பட்டது, 7 சபைகளுக்கு எழுதப்பட்டது. அப்ப இங்க சொல்ல போற இந்த 5 குறிப்புகளும் சபைகளுக்கும் பொருந்தும்,
ஊழியர்களுக்கும் பொருந்தும். இந்த 5 குறிப்புகளை ஊழியர்களாகிய நாம் நமது வாழ்க்கையிலே செயல்படுத்துவோம். இந்த 5 குறிப்புகளை சபையிலே செயல்படுத்துவோம். நான் நினைக்கிறேன் 1.5 மணிக்குள்ள 5 குறிப்புகளை சொல்ல முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. முடிந்த அளவு பிரயாசப்படுகிறேன். நீங்கள் எல்லாரும் போதகர்கள், 1-2 குறிப்புகளை நான் கொடுப்பேன். ஆனால் நீங்கள் டெவலப் பண்ணிக் கொள்ளலாம். ஒவ்வொரு குறிப்பையும் ஒரு வாரம் உங்கள் சபையிலே எடுக்கலாம். அந்த குறிப்புகளை நீங்கள் முதலிலே உங்களுக்கு அபியாசப்படுத்திக் கொள்ளலாம். எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது. அப்படியானால் அந்த செய்தி எபேசு சபைக்கு மாத்திரமல்ல, அந்த தூதனுக்கும் பொருந்துகிற செய்தி. சபை எப்படி இருக்க வேண்டும் என்று 5 குறிப்புகளை நான் கொண்டு வந்திருக்கிறேன். முதல் குறிப்பு என்ன? உன் வல்லமையை தரித்துக்கொள். Awake, awake, put on your energy, put on your power, put on your strength, be energized. சபை வல்லமையுள்ள சபையாய் இருக்க வேண்டும். God wants his church to be powerful. அப்படியானால் ஊழியருக்கு பொருந்தும். சபை வல்லமையா இருக்க வேண்டும், ஊழியர்கள் வல்லமையா இருக்க வேண்டும். Pastors should be powerful. போதகர்கள் வல்லமையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பவர் சோர்ஸ் எங்கே இருக்கிறது? பவர் பிளான்ட் எங்கே இருக்கிறது? பவர் பாயிண்ட் எங்கே இருக்கிறது? From where can I get power? From where can I get the energy? Heavenly current, பரலோக வல்லமை, heavenly current. சபை வல்லமையுள்ள சபையாக இருக்க வேண்டும். What is the power source? இந்த காலத்திலே சபைகள் மசில் பவர், மேன் பவர், மணி பவர், இந்த 3ல ஓட்டுறாங்க. ஸ்டாப் இட், ஸ்டாப் இட். உங்கள் சொந்த மாம்ச பலத்திலே சபையை நடத்தக்கூடாது. மேன் பவர்ல சபையை நடத்தக்கூடாது. ஆள் 10 பேர் இருந்தா போதும். நெவர் திங்க் அபவுட் இன் such a way. அந்த மாதிரி நினைச்சிடாதீங்க. மேன் பவர்ல சபை கட்டக்கூடாது. சில பணம் நிறைய அள்ளி போட்டு ஊழியம் செய்வாங்க. அள்ளி விசிறி பணத்தை கொட்டி சாப்பாடு போட்டு வேனை வச்சு எல்லாருக்கும் கொடுத்து அள்ளி சபையை பணத்தினால கட்டுறது. மேன் பவர்ல சபை கட்டக்கூடாது. மணி பவர்ல சபை கட்டக்கூடாது. மசில் பவர்ல சபை கட்டக்கூடாது. காட்ஸ் பவர்ல சர்ச்சை கட்டணும். What does it mean to build a church on the foundation of God's power? ஒரு ஊழியர் தேவ வல்லமையில ஊழியம் பார்த்தாகணும். தன் சொந்த பலத்தில் அல்ல, சொந்த பலத்தில் அல்ல. எந்த பலத்துல? தேவ பலத்துல, தேவ பலத்துல. கதை சொல்றேன்னு நினைக்க வேண்டாம், பிரயோஜனமா இருக்கணும். பல வருடங்களுக்கு முன்பு கடலூர்ல ஒரு நற்செய்தி கூட்டம், நற்செய்தி கூட்டத்திற்கு செய்தி கொடுக்க கூப்பிட்டு இருந்தாங்க. எனக்கு திருமணம் ஆகல, வயது 23 வயது. நற்செய்தி கூட்டத்துக்கு 3 பிரசங்கியார், சென்னையிலிருந்து 2 பிரசங்கியார், 400 பிரசங்கியார். அவங்க 2 பேரும் வயதில முதிர்ந்தவர்கள். அமெரிக்கா கனடா எல்லாம் போய் பிரசங்கம் வைக்கிறவர்கள். நான் சிறிய பையன். ரூம் போட்டுட்டாங்க, ரூம்ல தங்கி இருக்கிறேன். நான் நினைச்சுக்கிட்டேன் அவங்க 2 பேர் பெரிய பிரசங்கியார் வராங்க, அவங்க இன்னைக்கு பிரசங்கம் வைப்பாங்க, நம்ம சின்ன பையன், ஏதாவது பகல் நேரத்தில் ஏதாவது ஒரு செஷன் தருவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு 6 மணிக்கு அந்த பாஸ்டர் வந்து சொல்றாரு, இன்னைக்கு நீங்க தான் பிரசங்கம்னாரு. ஏப்பா, சாயங்காலம் 4 மணிக்கு டைரி ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பாத்ரூம் போயிட்டு வரேன், நடக்க கூட தெம்பு இல்ல. அவங்க 2 பேரும் சீனியர் பாஸ்டர், அவங்களை யூஸ் பண்ணிக்கியான்னு அவங்க சொல்றாங்க. 2 பேரும் தூரத்துல வந்தாங்களா, நீங்க இளம் போதகரா, அவங்க ரொம்ப களைச்சு போயிருக்காங்களா, ஆனா நீங்களே பிரசங்கம் வைங்கன்னு சொல்லிவிட்டாங்க பாஸ்டர். நான் மீறி பேச முடியல, என்னை காப்பாத்துங்கன்னாரு. நான் சொல்றேன், 4 மணில இருந்து எனக்கு டைரியா போயிட்டு இருக்குது, 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பாத்ரூம் போயிட்டு வரேன், நிக்கவே முடியலன்னு சொல்றேன். அவர் சொல்றாரு, இல்ல நீங்க தயவு செய்து வந்துருங்கன்னாரு. சரிப்பா, காரை அனுப்பி விடு, ஒரு 7:30 மணிக்கு நான் வரேன்னு. மறுபடியும் பாத்ரூம் போயிட்டு தான் வந்தேன். ரொம்ப பலவீனம் தான், நடக்கவே முடியல. கார் வந்துச்சு, 7:30 மணிக்கு போனேன், பிளாட்ஃபார்ம்ல ஏறினேன். 3/4 மணி நேரம் செய்தி கொடுத்தேன். அந்த நிலையில ஆல்டர் கால் கொடுத்தேன்.
ஒரு 100-200 பேர் ஏன் சின்ன ஒப்பு கொடுத்தாங்க. எல்லாரும் புது ஆட்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. வந்த பிரசங்கமாரும் என்னை அழைச்ச பாஸ்டர் முடிவில் சொல்றாங்க, 3 நாள் நீங்களே டெய்லி பேசுறீங்க பாஸ்டர், வேற வழியே இல்லை. 3 நாள் நானே பேசினேன். அது முடிஞ்சதோடு இல்லாம பாண்டிச்சேரி, நெய்வேலி, கடலூர், விழுப்புரம் சுத்துப்பட்டில் உள்ள ஊழியர்கள் வந்தவங்க எல்லாம் இந்த கூட்டத்துக்கு வாங்க அந்த கூட்டத்துக்கு வாங்கன்னு தொடர்ந்து என்ன கடலூரை விட்டு வெளியே வராதபடிக்கு தொடர்ந்து 1 மாசம் புக் பண்ணிட்டாங்க. என்னுடைய ஊழியம் எந்த பலத்துல நடந்தது? God's power, மசில் பவர் அல்ல, மேன் பவர் அல்ல, மணி பவர் அல்ல. என்ன பவர்? God's power. சகோதரர் பாஸ்டர் ஜெபத்தில் நடத்தும் போது சொன்னார்கள், சங்கீதம் 18:1 சொன்னார்கள், நீர் என் பலன், கர்த்தர்தான் என் பலன், தேவனை தன் பலனாக எண்ணாமல். வசனம் சொல்லுகிறது, தேவனை தன் பலனாக எண்ணாமல். தேவன் நமக்கு அடை with God continuously. ஒவ்வொரு ஊழியரும் இடைவிடாமல் பவர் சோர்ஸ் யார்தான்? தேவன் தான். தேவனுக்கும் உங்களுக்கு இடையில ஒரு நாளும் ஒரு சிறு இடைவெளி வராதபடிக்கு நான் ஸ்டாப் ரிலேஷன்ஷிப் ஆண்டவரோடு வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். சின்ன ஜெபமோ பெரிய ஜெபமோ குடுஞ்செபமோ ஆராதனையோ எல்லாவற்றிலும் you need to be connected with God. தேவனோடு சபை கனெக்ட் பண்ணப்பட்டிருக்க விசுவாசி உங்களோடு தொடர்பா இருக்கிறானா இல்லையா? அது 2வது கேள்வி. அவன் தேவனோடு தொடர்பில் இருக்கிறானா? அவன் தனி ஜெபம் பண்றானா? அவன் குடும்ப ஜெபம் பண்றானா? He should be connected with God. சர்ச் எந்த பவர்ல வந்தாவனோ? God's power, God's power. ஆதியாகமம் 1 அதிகாரத்துல 31 வசனம் இருக்குது. 31 வசனத்துல 31 தடவை தேவன் பேர் வருது. 31 times the name God occurs in the first chapter of the book of Genesis. இந்த முழு வேதாகமும் தேவனை பற்றியது. இது தேவனை மகிமைப்படுத்த வேண்டியது. உங்கள் சபை உங்கள் நேம் போர்டை முக்கியப்படுத்தாதீங்க, உங்கள் பெயரை முக்கியப்படுத்தாதீங்க. சபை வல்லமையுள்ள சபையா இருக்க வேண்டும். எந்த வல்லமை? God's power, God's power. 2வது பவர் ரிசோர்ஸ் என்ன? எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது வல்லமையும் ஜீவனும் உள்ளதுமாயிருக்கிறது. அது எலும்பையும் ஊனையும் உருவ குத்துவதா இருக்கிறது. அது போல ஒரு வல்லமை வேற எதிலும் கிடையாது. God's word is God's power. தேவனும் அவருடைய வார்த்தையும் ஒண்ணுதான். எனவே சபை வசனத்திலே கட்டப்பட வேண்டும். Don't try to build the church on gifts of the Holy Spirit. வரங்கள் குறைவுள்ளவர்கள். நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. எனவே don't build the church upon gifts. gift வேணாம்னு சொல்லல, gift வேணும், அற்புதங்கள் நடக்கணும், தீர்க்க தரிசனம் சொல்லணும். ஆனால் சபை எதிலே கட்டப்பட வேண்டும்? வசனத்தின் மேல் கட்டப்பட வேண்டும். நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவர்களின்படி செய்கிறவன் எவனோ அவனை தன் வீட்டை கண்மலையின் மேல் கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே உங்கள் வாழ்க்கையும் கூட வசனத்தின் மேல் கட்டப்படட்டும். உங்கள் வாழ்க்கை எதன் மேல் கட்டப்படட்டும்? வசனத்தின் மேல் கட்டப்படட்டும். சபை எதன் மேல் கட்டப்படட்டும்? அப்படின்னா நீங்க வசனத்துல வெல் வேர்ஸ்டா இருந்தாகணும். ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம் படிக்கணும்னு எனக்கு தெரியாது. வசனத்தோடு நேரத்தை செலவு பண்ணுங்க. ஒருவேளை என்னை விட அதிகமா பைபிள் படிச்சவங்க இருப்பீங்க. இதுவரை 92 முறை இந்த வேதாகமத்தை முழுவதும் வாசித்திருக்கிறேன். ஒரு நாளைக்கு குறைந்தது 50 அதிகாரமாவது வாசிக்க விரும்புகிறேன். ஆங்கிலத்திலும் வாசிப்பேன், தமிழிலும் வாசிப்பேன். ஒரு முறை ஆங்கிலத்திலே முழுவதும் வாசிப்பேன், 2வது தமிழிலே வாசிப்பேன், மறுபடியும் ஆங்கிலத்திலே வாசிப்பேன், மறுபடியும் தமிழிலே வாசிப்பேன், எல்லா மொழிபெயர்ப்புகளிலும் வாசிப்பேன். ஒரு மொழிபெயர்ப்பிலே நான் அடங்கி வைத்துக் கொள்வது கிடையாது. I go through every translation. I want to know what God tells to me, what God wants to do. அவர் என்ன செய்ய விரும்புகிறார்? நீங்கள் அங்குமிங்கும் ஓடுவதை நிறுத்துங்கள். Stop running here and there. Don't roam around the world. உலகத்துல சுத்தி வராதீங்க. Spend time with God. வேத வசனத்தோடு நேரத்தை செலவு பண்ணுங்கள். Fill yourself with God's word. வசனத்தினால உங்கள் உள்ளத்தை நிரப்புங்கள். வசனத்தினால சபையை கட்டுங்கள். உங்கள் வாழ்க்கை வசனத்தின் மேல் கட்டப்படட்டும். ஓகே,
அதுல இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது, அதை சொல்லிக் கொண்டு போவதற்கு நேரம் இல்லை. அடுத்த பவர் பாயிண்ட் எங்கே இருக்கிறது? வேர் இஸ் தி நெக்ஸ்ட் பவர் பாயிண்ட்? அப்போஸ்தலர் 1:7 நாம் அறிந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் சாட்சிகளாயிருப்பீர்கள். பவர் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். எமோஷனை பவர் என்று நினைத்து ஏமாறுகிறார்கள் இந்த காலத்திலே. There is a chance to be misled in this area. பரிசுத்த ஆவியானுடைய கிரியை என்பது வேறு, எமோஷன் என்பது வேறு. மிகவும் ஜாக்கிரதையாயிருங்கள். நீங்கள் ஒன்றும் செய்யாமல் அமைதியாக இருந்து ஆவியானவர் இறங்கட்டும் என்று எதிர்பாருங்கள். Expect God to move. You keep silent and expect God to move. தேவனே நீர் கிரியை செய்யும், நான் அமைதியாக இருக்கிறேன். பேதுரு பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது ஆவியானவர் இறங்கினார். பவுல் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது ஆவியானவர் இறங்கினார். அவள் தொட்ட போது ஆவியானவர் இறங்கினார். அவள் வேறு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. எனவே there is a possibility for us to be misguided in this area. எமோஷனலாக நடத்திவிட்டு ஆவியானவர் இறங்கிவிட்டார் என்று நம்பி ஏமாந்து போக வேண்டாம். ஆவியானுடைய கிரியைக்காய் காத்திருங்கள். சபை பரிசுத்த ஆவியினாலே கட்டப்படட்டும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே மூன்றாவது பவர் பாயிண்ட் எது? முதல் பவர் பாயிண்ட், God is the power source. God's word is the next power source. Number third, the Holy Spirit is the power source. அடுத்தபடியான பவர் எங்கே இருக்கிறது? ஐக்கியத்திலே வல்லமை இருக்கிறது. There is power in unity. சங்கீதம் 133 வாசிக்கிறோம், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை, எத்தனை இன்பமாயிருக்கிறது என்று வாசிக்கிறோம். பிரசங்கி சொல்லுகிறார், 2 பேர் ஒன்றாக படுத்துக் கொண்டிருந்தால் அங்கே உஷ்ணம் உண்டாகும். ஒருவனாய் இருந்தால் எதிராளி வரும்போது ஜெயிக்க முடியாது, இருவர் சேர்ந்திருந்தால் எதிராளி மேற்கொள்ள முடியும் என்று பிரசங்கி சொல்லுகிறார். அப்படியானால் there is power in unity. ஐக்கியத்தில் வல்லமை உண்டு. இங்கேயும் ஏமாந்து போவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. சிறைச்சாலையிலே ஐக்கியம் இருக்கிறது. எல்லாரும் ஒரே வஸ்திரம் தரித்திருக்கிறார்கள், எல்லாரும் ஒரே ஆகாரத்தை புசிக்கிறார்கள், எல்லாரும் ஒரே மாதிரி காலையில் எழும்புகிறார்கள், எல்லாரும் குற்றவாளிகள். குற்றவாளிகளின் ஐக்கியம். நீங்கள் அப்படி ஒரு ஐக்கியத்தில் சிக்கிக் கொண்டிருக்க வேண்டாம். மருத்துவமனையில் ஒரு ஐக்கியம் இருக்கிறது. எல்லாரும் நோயாளிகள், எல்லாரும் மருந்து சாப்பிடுகிறார்கள், எல்லாரும் பலவீனமானவர்கள். அப்படி ஐக்கியத்தில் சிக்கிக் கொண்டிருக்க வேண்டாம். There is a fellowship in the hospital. That is sickly fellowship. சிறைச்சாலையில் ஒரு ஐக்கியம் இருக்கிறது. It's a criminal fellowship. அப்படி ஐக்கியத்திலே சிக்கிக் கொள்ள வேண்டாம். அது ஐக்கியம் அல்ல, அந்த ஐக்கியத்திலே பிரயோஜனம் கிடையாது. கல்லறை தோட்டத்தில் ஒரு ஐக்கியம் இருக்கிறது. எல்லாரும் செத்து போனவர்கள், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், எல்லாரும் அங்கே சமமாய் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். That is a burial ground fellowship. அது lifeless fellowship, useless fellowship. அப்படி ஒரு ஐக்கியத்திலே சிக்கிக் கொண்டிருக்க வேண்டாம். பள்ளிக்கூடத்தில் ஒரு ஐக்கியம் இருக்கிறது. எல்லாரும் விளையாடுகிறார்கள், எல்லாரும் ஓடுகிறார்கள், எல்லாரும் படிக்கிறார்கள். அதிலே ஒரு பிரயோஜனம் இல்லை. அவர்கள் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள், விளையாட்டுத்தனமாய் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்படி ஐக்கியத்திலே பிரயோஜனம் இல்லை. உங்கள் ஐக்கியம் ஜீவனுள்ள ஐக்கியமா இருக்க வேண்டும். உங்கள் ஐக்கியம் சுவிசேஷத்தை மையம் கொண்ட ஐக்கியமா இருக்க வேண்டும். உங்கள் ஐக்கியம் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமா இருக்க வேண்டும். உங்கள் ஐக்கியம் வேத வசனத்தில் இணைக்கப்பட்ட ஐக்கியமா இருக்க வேண்டும். What kind of fellowship you are maintaining now? You may say that you are in a fellowship. You may be satisfied at your present fellowship, but you have to check it out. What kind of fellowship you are having with now? It may be a burial ground fellowship. It may be a hospital fellowship. It may be a prison fellowship. Come on, it may be a high school fellowship, students fellowship. No, the Bible wants a living, real fellowship. உண்மையான ஒரு ஐக்கியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த ஐக்கியம் எதை மையமாக கொண்டிருக்க வேண்டும்? இவாஞ்சலிஸ்டிக் பர்பஸ். நாம் எல்லாரும் ஒன்று கூடுகிறோம், அதில் ஒரு முக்கிய கருத்து இருக்க வேண்டும், ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். அது என்னவா இருக்க வேண்டும்? We are united for evangelistic purpose. We are united for prayer. நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்திற்காக ஜெபிக்கிறோம். We are united in prayer. பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், ஆவியினால் உண்டாகிற ஐக்கியம்.
அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் நிருபத்திலே 1ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், நீங்கள் ஒரே காரியத்தை பேசவும், ஒரே காரியத்தை சிந்திக்கவும், ஏக மனதும் ஏக யோசனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். What kind of fellowship you are having now? எப்படிப்பட்ட ஐக்கியத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? பவர் பாயிண்ட் நம்பர் 4. பவர் பாயிண்ட் நம்பர் 1, the power of God. Power point number 2, the word of God. Power point number 3, the Holy Spirit. Power point number 4, the fellowship. Power point number 5, faith is power. விசுவாசத்திற்கு வல்லமை உண்டு. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் விசுவாசத்தினாலே சாதித்தவர்கள் பட்டியல் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். பட்டயத்தினால் ஜெயிக்கவில்லை. எப்படி ஜெயித்தார்கள்? விசுவாசத்தினாலே ஜெயித்தார்கள். நீதியை நடப்பித்தார்கள். பலவீனத்தில் பலம் கொண்டார்கள். சிங்கங்களின் வாய்களை அடித்தார்கள். சத்துருடைய சேனைகளை முறியடித்தார்கள். பாருங்கள், எதனாலே? விசுவாசத்தினாலே. So where is power? There is power in faith. There is power in faith. 1799 ஆஸ்திரியா தேசத்திலே ஒரு பட்டணத்தை பிடிப்ப நெப்போலியன் தன் படையோடு சென்று அந்த பட்டணத்தை சூழ கொத்தளங்களை போட்டு ரெடி ஆயிருக்கிறான். அது ஒரு ஈஸ்டர் பண்டிகை நாள், ஞாயிற்றுக்கிழமை காலை அதிகாலையிலே. இரவு நேரத்திலே பட்டாளம் வந்துவிட்டது. நெப்போலிய படைகள் சூழ்ந்து கொண்டது. அந்த பட்டணத்தில் உள்ள எல்லா விசுவாசிகளும் ஊழியர்களும் ஜனங்களும் தலைவர்களும் எழும்பிவிட்டார்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. எல்லாரும் சொல்லுகிறார்கள், இந்த ஈஸ்டர் சண்டே, இயேசு உயிர்த்தெழுந்த நாள், இன்னைக்கு போயா சண்டை போடுறது? பேசாம சரண்டர் ஆயிடுவோம், வெள்ளக்கொடியை பறக்க விட்டுடுவோம், நெப்போலியன் என்ன பண்ணிடுவோம், சரண்டர் ஆயிடுவோம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஒரு பாஸ்டர் எழுந்து சொன்னாரு, வேண்டாம், இயேசு உயிர்த்தெழுந்த நாள் இன்றைக்கு சரண்டர் ஆகக்கூடாது, சண்டையும் போட வேண்டாம், கவலைப்படாதீங்க, எல்லாரும் 4 மணிக்கு எல்லா சர்ச்சிலையும் ஆராதனை ஆரம்பிக்கிற மணியோஸ் எழுப்புங்க, பாட்டை பாடிடுங்க, மியூசிக்கோட எல்லா சர்ச்சிலையும் ஆர்கனை பிளே பண்ணி பாட்டை ஆரம்பிச்சிருவோம். 4 மணிக்கு இந்த பட்டணத்துடைய எல்லா ஆலயங்களிலும் என்ன ஆரம்பிச்சிடணும்? பாட்டு ஆரம்பிச்சிடணும். ஊரெல்லாம் சத்தம் கேட்கணும், மணி ஓசை கேட்கணும்னு சொல்லிட்டாங்க. தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி நம்ம கர்த்தரை ஆராதிப்போம் என்று சொல்லி ஆண்டுடைய கருத்துல ஒப்பு கொடுத்துட்டு 4 மணிக்கு அந்த பட்டணத்தை எல்லாம் மணி அடிச்சிருச்சு. சர்ச்சு பெல் எல்லாம் ஈஸ்டர் பெல் அடிச்சிட்டு பாட்டு கிளப்பிட்டாங்க. ஒரே பாட்டு சத்தம், இசை. நெப்போலியனும் படைகளும் கேட்டு, என்னடா நம்ம யுத்தத்துக்கு வந்து அவன் பாட்டு பாடுறான், ஆராதனை பண்றான், ஏதோ விஷயம் இருக்குது, யாரோ இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டாங்க போல இருக்குது, எனவே நாம ரிட்ரீட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு படையை வாபஸ் வாங்கிட்டு போயிட்டா திரும்பி வரவே இல்லை. விசுவாசத்துக்கு என்ன உண்டு? பவர் உண்டு. There is power in faith. விசுவாசத்துக்கு என்ன உண்டு? பவர் உண்டு. ஊழியர்களும் விசுவாசிகளும் உங்கள் சபையை என்ன சபையா மாத்தணும்? பவர்ஃபுல் சர்ச்சா மாத்தணும். பவர்ஃபுல் சர்ச் சொன்னா எல்லாரும் ஒரு மனமா விசுவாசிக்கணும். 4 பேர் விசுவாசத்தில் 4 பேர் அவிசுவாசட்டா பிரச்சனை தான். கிதியோன் படையை கூட்டிட்டு போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, பயந்தாங்குழி எல்லாம் என்ன பண்ணிட்டு அனுப்பிடுன்னு சொல்லிட்டாரு. பயந்தாங்குழி எல்லாம் அனுப்பியாச்சு. அப்புறம் திரும்ப ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. அது என்ன டெஸ்ட் தெரியுங்களா? தண்ணி குடிக்க சொல்றாரு. எப்படி தண்ணி குடிக்க சொன்னாரு? ஒன்னும் சொல்ல, தண்ணி குடிக்கட்டும்னு சொல்லிட்டாரு. நாவால நக்கு குடிச்சவனு மட்டும் ஏத்துக்க சொல்லிட்டாரு. குனிஞ்சு முட்டி போட்டு ஃபுல் குடிச்சான் பாத்தீங்களா? உருன்னு இழுத்தான, இவன் சுத்தப்பட மாட்டான். ஆமா, யுத்தத்துக்கு போறோம், ரொம்ப எல்லாம் தண்ணி குடிக்க கூடாது, வயிறெல்லாம் ரொம்ப கூடாது, சும்மா தாகத்தை தணிச்சா போதும், பட்டும் படாம தொட்டும் தொடாம இந்த உலகத்தை அனுபவிச்சா போதும், ஃபுல்லா அனுபவிக்க வேண்டான்றான் பாத்தீங்களா? அவனை மட்டும் தான் கூட்டு போக சொல்றாரு. இப்ப இதுல இருந்து விலகி கொள்ளணும். விசுவாசத்துல 2 விதமான விசுவாசம் உண்டு.
நீங்க triumphant faith தான் ரொம்ப கேக்குறீங்க. What is triumphant faith? வெற்றி பெறும் விசுவாசம். வெற்றி பெறும் விசுவாசம். விசுவாசத்தினாலே சாதித்தார்கள் சாதித்தார்கள் சாதித்தார்கள். அந்த அதிகாரம் முடியும் போது எப்படி முடியும் தெரியுங்களா? வேறு சிலர் விடுதலை பெற சம்மதியாமல் உபத்திரவத்தையும் குறைவையும் அனுபவித்தார்கள். பூமியின் வெடிப்புகளிலே சிதறுண்டு அலைந்தார்கள். இந்த உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் எண்ணப்படவில்லை. அவர்கள் இவர்களுக்குள்ள விசுவாசம் வருது. இதுக்கு என்ன விசுவாசம் தெரியுங்களா? enduring faith, சகித்துக் கொள்ளும் விசுவாசம். ரெண்டு விசுவாசமும் மாறி மாறி விசுவாசிகள் இருந்தாகணும். இப்ப இருக்கிற ஊழியர்களும் விசுவாசிகளும் எதையே இப்போது ஹைலைட் பண்ணிட்டு இருக்கிறோம்? triumphant faith மாத்திரமே லிஃப்ட் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். No, along with that you have to preach on enduring faith. சிலுவையை சகித்து, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சிலுவையை சகித்து தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து சகித்துக் கொள்ளும் விசுவாசம், enduring faith. இதுவும் தான் தேவை. பவர் ரிசோர்சஸ் உங்களுக்கு நிறைய சொல்லிட்டே வர, அடுத்தடுத்துக்கெல்லாம் போகணும். நீங்க எல்லாம் பாஸ்டர்ஸ் தானே, டெவலப் பண்ணிக்கலாமா? வேற எல்லாம் சொல்லுவீங்களா? யாரா ஒன்னு ரெண்டு சொல்லுங்க பார்க்கலாம். பவர் பாயிண்ட் வேற எங்கெல்லாம் இருக்குன்னு. prayer is a power point, மறந்துறாங்க. அப்புறம் joy is a power point, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே உங்கள் பலன். அப்புறம் என்ன பவர் பாயிண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். love is a power point, அன்பு ஒரு பவர் பாயிண்ட். சரி, நீங்க எல்லாம் பாஸ்டர்ஸ் கண்காட்சி எடுத்துங்க, அதை டெவலப் பண்ணீங்க, அது 10க்கு மேல பாயிண்ட்ஸ் இருக்குது. we will move on to the next point. ஓகேவா? 5 குறிப்புகளை சொல்லணும்ல. சபை எப்படி இருக்கணுமா? நம்பர் 1, the church should be a powerful church. சபை வல்லமுள்ள சபையா இருக்க வேண்டும். அப்படின்னா அர்த்தம் என்ன சொல்லுங்க? ஊழியர்களும் வல்லமுள்ள ஊழியர்களா இருக்க வேண்டும். ஊழியர்களும் வல்லமுள்ள ஊழியர்களா இருக்க வேண்டும். உங்க சபை மாத்திரம் அல்ல, யாரும் வல்லமையா இருக்கணும். ஊழியர்களும் வல்லமையா இருக்கணும். ஊழியர்களும் வல்லமையா இருக்கணும். எங்க சர்ச்சில் பாஸ்டர் குமார் தெரியும், என்கிட்ட யாரும் பிசாசு ஓட்ட வந்திருந்தா நான் கேட்பேன், நீ விசுவாசி தானே? அவன் விசுவாசி தான். என்னையும் கூப்பிடுற, நீ போய் விரட்டி விடுதலை கொடுத்து ஞானத்தானத்துக்கு தான் என்கிட்ட நீ கூப்பிட்டு வரணும், நீ தான் போகணும். நான் அப்படி அனுப்பியிருக்கிறேன். அவங்க போய் பிசாசை விரட்டி அவங்களை நடிச்சு நடத்தி சர்ச்சை கொண்டு நிப்பாட்டி என்கிட்ட கொண்டு வந்து பாஸ்டர் முடிச்சுட்டு வேலையை. தட்ஸ் ஃபைன், தட்ஸ் கரெக்ட். எல்லாத்தையும் நீங்களே போயிட்டு இருக்க கூடாது. நீங்க உங்க ஆட்களை உருவாக்கணும். சபை என்ன சர்ச்சா மாறணும்? பவர் டைனமிக் சர்ச்சா மாறி ஆகணும். மேக் யூ சர்ச் a powerful church. அப்புறம் நீங்க யாரா மாறி ஆகணும்? சொல்ல மாட்டீங்களே. நாங்க பவர்ஃபுல் ஆளா மாறணும். நாங்க எப்ப பார்த்தாலும் எதுல கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கணும்? பவர் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கணும். ஆமா. ஒரு தேவ மனிதர் சொல்றாரு, ஜான் ஜி லேக் என்ற தேவ மனிதர் சொல்றாரு, be plugged with the power of God continuously. என்ன சொல்றாரு? be plugged with the power of God continuously. எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணிட்டே இருக்கணும்? ஆமா, பவர் ஆஃப் காட்ல கனெக்ட் பண்ணப்பட்டுட்டே இருக்கணும். எப்ப பார்த்தாலும் பவர். ஆமா. கேத்ரின் குல்மான் டயர்ட் ஆயிடுச்சு, கூட்டம் முடிஞ்சிடுச்சு, ராத்திரி 12:30 மணி. கூட்டத்தில் ரொம்ப நேரம் பிரசவம் பண்ணியாச்சு, பாட்டு பாடியாச்சு, நிறைய வியாதியை சுகமாக்கியாச்சு. களைச்சு போய் ரூமுக்கு போறாங்க. ரூமுக்கு போற நேரத்துல ஒரு பேரலிட்டிக் பர்சனை கொண்டாந்து ஒரு அம்மா பரிதாபமா நிக்குது. இந்த அம்மாவுக்கு மனசு வருது, அம்மா டயர்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல மனசு வருது. ஆனாலும் சரி பரவாயில்ல, டயர்டா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இப்படி கையை நீட்டி தொடுது. தொட்டு அந்த அம்மா சுகமாயிடுச்சு. நீங்க சரீர பிரகாரமா டயர்டா இருக்கலாம், ஆனா எப்ப பார்த்தாலும் என்னவா இருக்கணும்? சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, be plugged with the power of God. வில்லியம் மரியன் பிரன்ஹாம் அவர் தவறான கொள்கையை உருவாக்கினவர் தான். அவர் தவறான கொள்கையை உண்டாக்கின உபதேசியார் தான். ஆனா நல்லா இருந்த காலத்துல நல்லதான் இருந்தாரு. கார்டன் லின்சே என்ற ஒரு தேவ மனிதர் அவரோடு ஐக்கியமா தான் இருந்தாரு. இவர் கள்ள உபதேசத்தை ஆரம்பிச்சதுனால கார்டன் லின்சே பிரிஞ்சு வந்துட்டார். இந்த வில்லியம் மரியன் பிரன்ஹாம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
அவரு, அவர் மனைவி, அவர் பையன் 3 பேரும் கார்ல போகும்போது கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா இவரும் அடிபட்டு மூர்ச்சையாய் கிடக்கிறாரு. இவங்க மனைவி செத்தே போயிட்டாங்க. பையன் அரகுற காயத்தோடு எழுந்திரிச்சிட்டான். எழுந்திரிச்ச உடனே அம்மா போய் பார்த்தா அம்மா செத்துட்டாங்கன்னு தெரியுது. இழுத்து ஒரு ஓரமா போட்டுட்டு அப்பா கிட்ட வந்தா, அப்பா கொஞ்சம் பேசுறாரு. அப்பா கேட்கிறாரு, அம்மா எப்படி இருக்கிறான்னு கேட்கிறாரு. அவன் பையன் சொல்றான், அம்மா செத்து போயிட்டாங்கன்றான். பிரண்டாம் சொல்றாரு, பாடி எங்க கிடக்குது? அவர் கொஞ்சம் தூரத்துல கிடக்குது, அது இழுத்துட்டு வா அப்படின்னு இழுத்துட்டு வான்றாரு. இழுத்துட்டு வரான், கிட்ட கொண்டான்றார். கிட்ட கொண்டு வரான், என் கையை தூக்கி அம்மா தலையில வையின்றாரு. பிரண்டாம் தான் கையை தூக்கி செத்து போன மனைவி தலையில கை வைக்குது. உடனே அந்த அம்மா எழுந்திரிச்சிருச்சு. இவரு அடிபட்டு கிடக்கிறாரு, இவரு சாக போறாரு. அந்த நிலையிலும் பவர் சாகல. எது சாகல? பவர் சாகல. பவர் சாகல. உயிரோடு எழுப்பிட்டார். அந்த அம்மா உயிரோடு எழுந்திருச்சு. இவரை எடுத்துட்டு போய் ஆம்புலன்ஸ் வச்சு இந்த அம்மா பண்ண கூத்து பெரிய கூத்து. அந்த கதையெல்லாம் இப்ப சொல்ல நேரம் இல்லை. 1 வருஷம் அந்த அம்மா அவரை உயிரோடு வச்சிருந்து ஏஞ்சிருவாரு ஏஞ்சிருவாரு ஏஞ்சிரு செத்து போயிட்டாரு. ஏஞ்சிருவாரு ஏந்திருக்கவே இல்லை. அப்புறம் போலீஸ்காரங்க தான் கூட்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்தாங்க. அது பெரிய பழைய கதை. இப்ப நான் சொல்ல வர கருத்து என்ன தெரியுங்களா? அவரு சாகர நிலைமையில் இருந்தாலும் அவருக்குள்ள இருக்கிற பவர் சாகல. பவர் சாகல. அவர் கள்ளபுதையை துண்டாக்குறது உண்மைதான். சாகர நேரத்துல காட் லின்சைகிட்ட அறிக்கை பண்ணாரு, நான் செஞ்சது தப்புதான், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னாரு. காட் லின்சை சொல்றாரு, நீ எழுதி வெளியிட்ட புத்தகம் பல லட்சம் பல கோடி மக்கள் கெட்டு போயிட்டாங்க. என்கிட்ட இப்ப ரகசியமா மன்னிப்பு கேட்கிறேன். என்னால கேரண்டி எல்லாம் தர முடியாது, நான் வேணா மன்னிக்கிறேன். அது கர்த்தராச்சு நீ ஆச்சுன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி விட்டுட்டாரு. அவர் செத்து போயிட்டாரு. மீதி கதை ஆண்டவராச்சு அவராச்சு பாத்துக்குவோம். ஆனா நான் சொல்ற கருத்து என்ன? ஊழியர்களாகி நாம என்னவா இருந்தாவணும்? வல்லமை உள்ள ஊழியர்களா இருந்தாலும். நம்ம சபைகள் என்னவா இருக்கணும்? வல்லமை உள்ள சபை. அடுத்த பாயிண்ட் போகலாமா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52ஆம் அதிகாரம், உன் அலங்கார வஸ்திரங்களை தரித்துக்கொள். சபை அலங்காரமாயிருக்க வேண்டுமா? பியூட்டிஃபுல் சர்ச். பியூட்டிஃபுல் சர்ச்னு சொன்னா தோரணை கட்டி லைட்டை போட்டு எல்லாம் அழகுபடுத்தி, இந்த அலங்காரம் அல்ல. forget it. அதனால அந்த அலங்காரம் வைக்க வேணாம்னு சொல்லல. பேதுரு நிருபத்துல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பேதுரு நிருபத்துல என்ன சொல்றாரு? குணமே அலங்காரம். குணமே அலங்காரம். படிக்க வாசிக்கல. 1 பேதுரு நிருபத்துல எத்தனாவது அதிகாரம்? 3ஆம் அதிகாரமா? வசனத்தை சொல்லுங்கம்மா. 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிக்க. அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. எது அலங்காரம்? குணம்தான் அலங்காரம். ஞாபகம் வச்சுங்க, குணம்தான் அலங்காரம். சில பெரிய குடும்பங்களை நான் பார்த்திருக்கிறேன். பெண்ணு ஒரு மாதிரி தான் இருக்கும், ஆனா செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவாங்க. நான் கேட்டிருக்கிறேன். அவங்க சொல்லுவாங்க, குணத்தை பார்த்து கட்டணும் பாஸ்டர். எதை பார்த்து கட்டணும்? குணத்தை பார்த்து கட்டணும் பாஸ்டர். சில திருமணங்கள மாப்பிள்ளை ஒரு மாதிரி தான் இருப்பாரு. நான் கேட்டேன் அந்த ஃபேமிலிய, என்னம்மா இப்படி ஒரு மாதிரி இருக்கிறாரு, பரவாயில்லையா? பாஸ்டர் தங்கமான குணம் பாஸ்டர், குணத்துக்காக கட்டணும் பாஸ்டர். எல்லாம் கவனிச்சுக்கிட்டீங்களா? உண்மையான அலங்காரம் எது? குணம்தான் அலங்காரம். குணம்தான் அலங்காரம். அப்ப சபையை குணசாலியா மாற்றுங்க. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? இயேசுக்கும் மணவாட்டி சபை, அப்படிதானே? அந்த மணவாட்டி சபை என்ன சபையா இருக்கணும்? குணசாலியான ஸ்திரியா இருக்கணும், புத்தி உள்ள ஸ்திரியா இருக்கணும். கற்பு உள்ள ஸ்திரி வேற, குணசாலி என்பது வேற. உலகத்துல பல கோடி பெண்கள் கற்புள்ளவங்களா இருக்கிறாங்க. ஆனா கற்புள்ளவங்க பூரா குணசாலிகளா? ஒரு மாதிரி பாக்குறீங்களே. உலகத்தில் உள்ள எல்லா பெண்களும் கெட்டு போயிட்டாங்களா? இல்லையே. பல கோடி மக்கள் கற்புள்ள மக்கள் இருக்கிறாங்க. கற்புள்ள பெண்கள் பல கோடி இருக்கிறாங்க. அந்த பல கோடியும் குணசாலின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, குணம்தான் அலங்காரம். சபையில ஆவிக்குரிய பண்புகள் வளர்க்க வேண்டும். சபையில் உள்ள விசுவாசிகள் என்னவா இருக்க வேண்டும்? ஆமா, சபையிலே பிடிவாதக்காரர்கள், கீழ்ப்படியாதவர்கள், முரட்டாட்டம் பண்ணுகிறவர்கள், இதெல்லாம் மாற்றப்பட வேண்டும், மாற்றப்பட வேண்டும். ஃபாதர் பாட்டு எத்தனையோ பாட்டு பாடிட்டார். பாட்டுன்னா பாடுவாங்க, மறுரூபமாக்கிடும் அப்படின்னு பாட்டெல்லாம் பாடுவாங்க. ஆனா மறுரூபம் என்ன ஆகல. தம்பி இருக்கிறாரு, பாளையங்கோட்டை வயல் காலையில படித்த தம்பி வந்திருக்கிறாரு. அம்மா, அங்க நடந்த நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி? ஒரு பையன் சமையல்காரன் குக்கு, அந்த சமையல்காரன் குக்கு ஒரு நாள் சமையலுக்கு வரல. காலேஜ் பிரின்சிபால் தேடிட்டு போறாரு. அவன் ரூம் சாத்தி இருக்குது. தட்டி எழுப்புறாரு. தட்டி எழுப்பி வந்தா முகெல்லாம் வீங்கி, கண்ணுல ரத்தம் வந்து, காதுல ரத்தம் வந்து, சோறாடிக்குது. என்னடா தம்பி சொல்றா? ஒண்ணும் இல்ல சார். சொல்றா, யாருடா அடிச்சது? பரவாயில்ல சார். சொல்றா. கடைசியில மெதுவா சொல்றான், சார் அந்த பிரதர் தான் சார். எந்த பிரதர்? அந்த பிரதர் ஜெபம் பண்ற இடத்த போய் பாத்தீங்கன்னா அங்க 2 குழியே இருக்கும், முழங்கால் போட்டு குழி. அவர் ஜெபம் பண்ணி ஆடி அந்த அயன் பாலே வளைஞ்சு போயிருக்கும். அந்த பிரதர் அடிச்சுட்டாராம். ஏண்டா அடிச்சாரு? அவர் துணி காய வைக்கிற கம்பியில என் துணியை காய வச்சுட்டேன் பாஸ்டர். எப்படிடா என் இடத்துல நீ துணியை காய வைக்கலான்னு ஒரு ப்ளோ போட்டாரு. அப்படியே கண்ணு கலங்கி ரத்தம் வந்து, சொர வந்து, பாத்தீங்களா? குணமா? அங்க என்ன சொல்லுங்க? அவர்கிட்ட என்ன இல்ல? குணம் இல்ல. சபைகள்ல நிறைய பேரு ஜெபமெல்லாம் பண்ணுவான், பாட்டெல்லாம் பாடுவான், சோத்திரம் எல்லாம் சூப்பரா பண்ணுவான், காணிக்கெல்லாம் கொடுப்பான், அடங்க மாட்டான். பாத்திருக்கீங்களா? சொல் பேச்சு கேட்க மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு தெரியாமே பல வேலையெல்லாம் பண்ணிட்டு ரொம்ப பக்தியா வந்து முன்னாடி உட்கார்ந்து இருப்பான். பார்க்க ரொம்ப பிரச்சனையா இருக்கும். அவன் வேற முன்னாடி வேற வந்து உட்கார்ந்து இருப்பான். இது வேற பெரிய பிரச்சனை. அவனை கிளப்புறதுக்கு பெரிய பிரச்சனை. பெனியன் சொல்றாரு, கோச்சிக்காதீங்க, எனக்கு உனக்கு ரொம்ப ஆசைதான். முன்வரிசையில உட்கார்ந்து இருக்கிற ஆளு முதல் 2 வரிசையில நல்ல ரெசிப்டிவான பீப்புளா உட்கார வைக்க சொல்றாரு. நல்ல சோரா கையை தட்டுற ஆட்களை உட்கார வைக்க சொல்றாரு. பிரசங்க நேரத்தில் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ற ஆட்களை உட்கார வைக்க சொல்றாரு. ஏன்னா பிரசங்கியார் பிரசங்கிக்கிறப்ப எதிர்க்க உட்கார்ந்து இருக்கிறாரு சோனகிரியா கர்த்தருக்கு அடங்காமல் இருந்தான்னா அவங்கிட்ட ஒரு அசுத்தாவி இந்த பவர் என்ன பண்ணுதான்? தாக்குதான், தடை பண்ணுதான். அதனால அவர் ஓப்பனா சொல்றாரு, பாஸ்டர் மீட்டிங்ல சொல்றாரு, யூ பாஸ்டர்ஸ் டேக் கேர் அபவுட் தி பீப்புள் who are sitting in the front line. அந்த ஃப்ரண்ட் லைன்ல யாரை உட்கார வைக்கணுமா? நல்ல விசுவாசி உட்கார வைக்கணுமா? வருங்காலத்துல பார்த்துங்க, செக் பண்ணுங்க. முன்னாடியே உட்காந்துட்டா இப்ப அவனை கிளப்புறது பெரிய பாடா இருக்குது. எப்படியா கிளப்புறது நானும் ஐடியா பண்ணிட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனமா கேட்டுங்க. ஹல்லேலூயா. சபை என்ன சபையா இருக்கணும்? அலங்காரமான சபை. அலங்காரம்னா எது? அலங்காரம்? குணம்தான் அலங்காரம். ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானேன், துதியுடை போற்றிடுவேன், சாம்பலை நீக்கிடுவேன், சபையை அலங்காரமாக்கிடுவேன், சபையை அலங்காரமாக்கிடுவேன். ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானேன், ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானேன், துதியுடை போற்றிடுவேன், சாம்பல் நீக்கிடுவேன், துதியுடை போற்றிடுவேன், சாம்பல் நீக்கிடுவேன், சபையை அலங்காரமாக்கிடுவேன், சபையை அலங்காரமாக்கிடுவேன். சபையில் என்ன இருக்குதா? நீ அதை பண்ணிட்டு இதை பண்ணலன்னு சொல்ல, தூசு இருக்குதான். தூசு எப்படி வருது? வெளியில இருந்து வருது.
எங்கேயோ என்னத்தையோ தூத்தி விட்டுட்டா அதுங்க காத்துல அடிச்சுட்டு வந்துடுச்சு. எங்கேயோ யாரோ ஏதோ பண்ணா அது என்ன பண்ணிடுச்சு, காத்துல வந்துடுச்சு. பிரத்தியார் பேச்செல்லாம் வேண்டாம். மைண்ட் ஒரு பிசினஸ். நம்ம வேலை ஏகப்பட்டது கிடக்குது, நம்ம பேச்சு 1008 இருக்குது. நாம் இன்னும் வளரல, நாம் இன்னும் பயன்பட வேண்டிய பிரகாரம் பயன்படல, செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது. நம் பிரத்தியார் பேச்ச பேசி என்ன பண்ண போறேன்? தூசி உதறுவீங்களா? உதறுவீங்களா? பிரத்தியார் பாவத்தை கேட்க மாட்டேன். உங்களுக்கு அதுல நேரடியா தொடர்பு இருந்தா மாத்திரம் பேசுங்க. நான் சொல்றது விளங்குதா? உங்க சபையில ஒரு மேட்டர் உங்க காதுக்கு வருது, அது நீங்க என்ன பண்ணிதான் ஆகணும்? கேட்டுதான் ஆகணும், அதை செஞ்சுதான் ஆகணும். அது வேற விஷயம். வெளியில வருது பார்த்தீங்களா? எப்பா என் கதையை பார்க்கவே நேரம் இல்லை, அது வேண்டாம்ப்பா, கோடி சோத்திரம் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருந்தப்ப ஒரு லாரி நிறைய தலையாணி வந்துச்சு. இந்த தலையாணி எல்லாம் கொண்டு போய் ஸ்டோர் ரூமில் வைக்க சொன்னாங்க. நான் எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணும், எப்ப பார்த்தாலும் பைபிள் படிப்பேன். ஒருத்தனும் ஒரு பைசா எனக்கு கொடுக்க மாட்டான். என் கூட இன்னொருத்தன் படிச்சான், அவன் ஜெபமே பண்ண மாட்டான், பைபிளே படிக்க மாட்டான். ஆனா அவங்ககிட்ட தான் ஸ்தாபனத்தில் லட்ச லட்சமா கொடுப்பாங்க. கட்டு கட்டா கொண்டாந்து என்கிட்ட தட்டி தட்டி காட்டுவான். சாவி கொத்த கொண்டாந்து கூட தட்டி தட்டி காட்டுவான். நான் ஜெபமான ஜெபம் பண்ணுவேன், ஒருத்தனும் ஒரு பைசா தர மாட்டான். இவன் ஜெபமே பண்ண மாட்டான், லட்ச லட்சமா தட்டி தட்டி காட்டிட்டு இருப்பான். இந்த லாரி வந்து நிக்குது, இந்த தலையணை கொண்டு போய் ஸ்டோர் ரூம்ல வைக்கணும். இவன் தான் சூப்பர்வைசர், இவன் சாவியை தட்டிட்டு நிக்கிறான். நாங்க தலையாணி எடுத்து எடுத்து கொண்டு போய் ஸ்டோர் ரூம்ல வச்சுட்டு வந்தோம். ஒரு தலையாணி எடுத்தேன், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது ஜெர்மனில இருந்து வந்துச்சுன்னு சொன்னாங்க, ரொம்ப அழகா இருந்துச்சு. இவனை பார்த்தேன், அவன் அடிக்கிறான் கொள்ள கொள்ள லட்ச லட்சமா. ஆப்டால் ஒரு தலையானை தானேன்னு இந்த தலையாணி நேரா எடுத்துட்டு ஏன் ரூமுக்கு போய் பெட்டி திறந்து உள்ள வச்சுட்டு வந்துட்டேன். மறுபடியும் வந்தேன், தலையாணி எடுத்த ஸ்டோர் ரூம்ல கொண்டு வச்சுட்டு வந்தாச்சு, எல்லாம் முடிஞ்சுது. நான் ரொம்ப ஜெபம் பண்றாள் தானே, போய் மறுபடியும் ஜெபம் பண்ணா ஜெபம் ஓடல. சில ஆளுக்கு ஓடுது, திட்டு தலைகாணி வச்சுட்டு இருக்கும்போது ஜெபம் ஓடுது, கள்ளத்தனம் பண்ணாலும் ஜெபம் ஓடுது. ஆமா, என் மேல ஆண்டவர் வச்ச தயவு அன்னைக்கு என் ஜெபம் ஓடல. உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், கள்ளத்தனம் பாவம் ஏதாவது பண்ற காலத்துல உங்க பிரசங்கம் சக்சஸா இருக்க கூடாது, ஃபெயில் ஆகணும். உங்க ஊழியம் சக்சஸா இருக்க ஃபெயில் ஆகணும். உங்க ஜெபம் ஓடக்கூடாது, ஃபெயில் ஆகணும். ஆனா சில ஆளுக்கு ஓடுது, அப்படியே ஓடுறாங்க, அதை பார்த்து போல ஏமாந்து போறாங்க. அது வேண்டாம், அந்த பிரச்சனைக்கு இப்ப போக வேண்டாம். என்ன கர்த்தர் அன்னி ஜெபத்தை கேட்கல. ஒரு 2 நாள் போராடி பார்த்து ஒன்னும் கதைக்கு ஆகல. சரி, யாருக்கும் தெரியாம கொண்டு தலைகாணி வச்சுட்டு வந்தாலும் சாவி அங்க பிரின்சிபால்கிட்ட போயிடுச்சு, வேற வழியே இல்லை. எடுத்துட்டு போய் அந்த அம்மாவை பார்த்து, பிரின்சிபால் அம்மாவை பார்த்து, அம்மா மன்னிச்சிருங்க, நான் ஒரு தலையாணியை திருடிட்டேன், இதை எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொன்னேன். அந்த அம்மா ஆண்டவர் புண்ணியத்துல என்ன மன்னிச்சிருச்சு, சரி தம்பி போன்னு சொல்லிடுச்சு. திரும்ப வந்து ஜெபம் பண்ணா ஜெபம் ஓடல. ஆண்டவரே, தலையாணியை கொடுத்துட்டேன், மன்னிப்பு கேட்டுட்டேன், என்ன இன்னும் என்ன செய்ய சொல்றேன்னு கேட்டேன். உன் அறிக்கை சரியில்லைன்னாரு. அப்புறம் 6ஆம் நாள் நடக்குது, 9 மணிக்கு ஜெபம் ஆரம்பிச்சாங்க, பாட்டெல்லாம் பாடி வர்ஷிப் பண்ணிட்டு சாட்சி நேரம் கொடுத்தாங்க. சபையில் ஏஞ்சி நின்று, நான் ஒரு கள்ளன், நான் ஒரு திருடன், அப்படி தலையணை திருடிட்டேன், சபையார் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நான் சாட்சி சொல்லி உட்காந்துட்டேன். நான் சாட்சி சொன்ன உடனே அவன் எழுந்துச்சு, அவன் பண்ணதெல்லாம் அறிக்கையிட்டு எல்லாம் குய்யோ குய்யோன்னு அழுது. அன்னைக்கு 12 மணிக்கு முடிய வேண்டிய கூட்டம் 3 மணி வரை நடக்குது. எல்லாம் ஒரே அழுக, ஒரே கண்ணீர். அப்பா ஐயோ, அவ்வளவு ஆராதனை. முடிஞ்ச உடனே நம்ம ஜேக்கப் ஐயாதா என்னை வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து என் தலையில கையை வச்சு, டேய் உன் மேல ஒரு அனாயிண்டிங் இருக்குதா, உன் மேல எழுப்புதல் இருக்குதா அப்படின்னு எனக்கு முத்தம் கொடுத்தார். இது பெருசா எனக்கு. நான் மறுபடியும் போய் ஜெபம் பண்ணா மறுபடியும் ஜெபம் ஓடல. நான் ஆண்டவர்கிட்ட சொல்றேன், தலைகாணியை கொடுத்துட்டேன், மன்னிப்பு கேட்டுட்டேன், சபையிலையும் அறிக்கை வெளியிட்டுட்டேன், இதுக்கு மேல என்னையா செய்ய சொல்றேன்னு கேட்டேன். பாருங்க, என் மேல வச்ச கிருபை, என் மேல வச்ச கிருபை. இன்னைக்கு நன்றி உள்ளவனா இருக்கிறேன். அன்னைக்கு மாத்திரம் ஆண்டவர் என் கூட அன்னைக்கு மல்லு கட்டலைன்னா நான் ஒரு நல்ல ஊழியனா மாறி இருக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியர்களோட மல்லு கட்டணும்.
நிறைய ஊழியரோடு மல்லு கட்டுறாரு. உங்கள்ட்ட கூட இன்னும் அநேகட்ட மல்லு கட்டிட்டு இருக்கிறார். விசுவாசிகள்கிட்டையும் பொதுஜனங்கள்ட்டையும் மல்லு கட்டுறதை விட ஆண்டவர் ஊழியரோடு ரொம்ப மல்லு கட்டுறாரு. ஆனா அந்த ஊழியர்கள் இன்னும் மன திரும்ப மாட்டுறாங்க. பணத்துக்கு பின்னாடி ஓடுற, பெருமை பின்னாடி ஓடுற, புகழ் பின்னாடி ஓடுற, பதவி பின்னாடி ஓடுற, அதெல்லாம் விட்டுடு, அதெல்லாம் விட்டுடு, அதெல்லாம் விட்டுடு. ஆண்டவர்கிட்ட கேட்ட, அப்பா என்னையா செய்ய சொல்ற, உன் அறிக்கை சரியில்லை, என்ன சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போனாரு. அது என்ன ஸ்டார்டிங் பாயிண்ட்? ஸ்டார்டிங் பாயிண்ட் மறுபடியும் போகணும். எங்க போகணும்? வேப்ப மரத்தடிக்கு போகணும். அங்க என்ன நிக்குது? லாரி நிக்குது. தலைகாணி எடுக்கிற, ஒரு தலைகாணி சாப்பிட்டா இருக்குது. இவனை பாக்குற, இவன் எப்படி இருக்கிறான்? ஆயிரமா லட்ச லட்சமா கொள்ள அடிக்கிறான். ஆஃப்டர் ஆல் ஒரு தலையானு தானே, அப்படிதான் நினைச்சேன். அதான ஸ்டார்டிங் பாயிண்ட். நில்லுன்றாரு, அங்கதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். நீ பாவம் செய்ய ஆரம்பிச்ச இடம் எது? அவன் பாவத்தை பார்த்து நீ கெட்டு போயிட்ட. நீ அவன் பாவத்தை பார்த்ததுனால்தான் பாவம் செஞ்ச. உன்ட்டு இச்சை இல்ல, கள்ளத்தனம் இல்ல, திருட்டுத்தனம் இல்ல, வேற எந்த கெட்ட காரியமும் உன்ட்டு இல்ல. பிறர் பாவத்தை பார்த்துதான் நீ பாவம் செஞ்சது காரணம்னாரு. அதை அறிக்கையிட்டேன். அப்ப ஆண்டவர் சொன்ன, பொருத்தனை பண்ணு, பிரத்தியார் பாவத்தை இனிமே என்ன பண்ண மாட்டேன். எவனாவது பின்மாறியாவது போட்டும், முன்மாறியாவது போட்டும், எவனாவது நிக்கட்டும், விழட்டும், உட்காரட்டும், ஓடட்டும், அதை பத்தியே கவலைப்படாத. மைண்ட் யுவர் பிசினஸ். உன் அழைப்பு வித்தியாசமானது, உன் காலிங் வித்தியாசமானது. எனவே என் பேச்சை கல்லினார். அன்னையோடு நிப்பாட்டிட்டேன். பிரத்தியார் பாவத்தை கேட்காத, பேசாத, தூசு உதறிவிட்டு எழுந்துரு. மேக் யுவர் சர்ச் a holy church. சொல்லுங்க, மேக் யுவர் சர்ச் a holy church. அடுத்தபடியா வீற்றிரு. வீற்றிரு. எங்க வீற்றிரு? சிங்காசனத்தின் மேல் வீற்றிரு. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த எங்களை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்து உயர்த்தி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். The church should be a reigning church. ஆளுகிற சபையாய் இருக்க வேண்டும். சூழ்நிலைகளை ஆளுகிற சபை. கஷ்டங்களை, எதிர்ப்புகளை, தடைகளை, சோதனைகளை எல்லாம் வரத்தான் செய்யும். எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். எதற்கும் தயங்க கூடாது, அசரக்கூடாது, சொக்கி போக கூடாது. அதனால ஒருத்தர் சொல்றாரு, எல்லாம் கவனமா கேட்டு இதோட முடிச்சுக்கிறேன். இந்த 5 குறிப்புல நிறைய டெவலப்மெண்ட் எல்லாம் இருக்குது. இந்த 2 வசனத்துல வேற குறிப்புகள் இருக்குது. நீங்க எல்லாரும் பாஸ்டர்ஸ், நீங்க அதை கற்றுக்கொண்டு டெவலப் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஒருத்தர் சொல்றாரு, இஃப் யூ கேன் ஃப்ளை, பறக்க முடிஞ்சா பறந்துரு. பறக்க முடியலையா, ஓட முடியுதா ஓடு. இஃப் யூ கேன் ரன், ரன். ஓட கூட முடியலையா, வாக். அட்லீஸ்ட் வாக். வாக் பண்ண கூட முடியலையா, கிரால். ஊர்ந்தாது போ. அது கூட முடியலையா, இன்ச் பை இன்ச்சா முன்னேறி போறத பாரு. ஆனா ஒரு நாள் நின்னுடாத. நெவர் ஸ்டாப், நெவர் ஹால்ட். உங்கள் ஓட்டத்துல ஒரு நாளும் என்ன பண்ணிடக்கூடாது, நின்னுடாத, நின்னுடாத. பறக்க முடிஞ்சா பறந்து, முடியலையா ஓட முடிஞ்சா ஓடு, ஓட முடியலையா நட, நடக்க முடியலையா சொல்லு, அட்லீஸ்ட் கிரால் பண்ணு. கிரால் பண்ண கூட முடியலையா, இன்ச் பை இன்ச்சா மூவ் பண்ணு. ஆனா ஒண்ணு மட்டும் செஞ்சிடாத, நெவர் ஸ்டாப், நெவர் ஹால்ட். செய்யலாமா? முன்னேறுவீங்களா? வீட்டிலே சூழ்நிலைகளை ஆட்சி செய். எது வந்தாலும் வரட்டும், எதிர்ப்பு, தடை, சோதனை வரத்தான் செய்யும். ஃப்ரண்ட் லைன்ல நிக்கிற ஊழியர்களுக்கு தடைகள் வந்துகிட்டே இருக்கும், சோதனைகள் வந்துகிட்டே இருக்கும். ஒரு நாளும் நீங்க ஃப்ரீயா இருக்கலாம்னு மாத்திரம் நினைக்காதீங்க. கடைசியா இன்னொன்னு இருக்குது இல்லையா, ஃப்ரீ சர்ச். கழுத்து கட்டப்பட்டிருக்கிறது. கழுத்து சத்தியத்தை சரியா சொல்ல முடியாம கழுத்து கட்டப்பட்டிருக்குது. அவிழ்த்து விடு. நல்ல வாயை திறந்து சத்தியத்தை சொல்லு. எதற்காகவும் சத்தியத்தை அடக்கி வைக்காது. சொல்ல வேண்டிய நபர்கிட்ட சொல்லுங்க, சத்தியத்தை சொல்லு. சொல்ல வேண்டிய நபர்கிட்ட சத்தியத்தை சொல்லு. எவ்வளவு, ஆமா, சமீபத்துல என் சபையில பாஸ்டருக்கு தெரியும், ஒரு அம்மா நல்ல பெரிய காணிக்கை, தசபாகம் கொடுக்கிற காணிக்கை எப்பயும் கொண்டு வரும். அது கொண்டு வந்து கொடுத்துச்சு. நான் சொன்ன, உன்கிட்ட தனியா பேசணும். என்ன பேசணும்? நீ செஞ்ச காரியம் சரியில்லை, அது சரி, அது தப்புன்னு ஒத்துக்கிட்டு மனம் திரும்பினா இந்த காணிக்கை நான் வாங்குறேன், இல்லைன்னா நான் வாங்க மாட்டேன். இல்லைங்க பாஸ்டர், அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னா காணிக்கை அப்புறம் வாங்கிக்கிறேன், காணிக்கை அப்புறம் வாங்கிக்கிறேன்.
பி போல்டு. வசனத்துக்காக நில்லு. எப்படியாவது ஆள் சேர்க்கலாம் சேர்த்துட்டு இருக்காத. ஆண்டவர் ஆத்துமாக்களை தருவாரு. சபை கட்டப்பட்டு இருக்க கூடாது. கழுத்துல கட்டு இருக்குதா, கையில இல்ல, காலில் இல்ல, எங்க இருக்குது கட்டு? ஆமா, சத்தியத்தை ஒழுங்கா சொல்ல முடியல. ஓகே, 5 குறிப்பு நான் சொல்லிட்டேன், சபைக்கும் ஊழியர்களுக்கும் சேர்த்து சொல்லிட்டேன். ஓகேவா? என் நேரம் முடிஞ்சிருச்சு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னை அழைத்து கனப்படுத்தின எஸ்பிசி தலைவர்களுக்கு, விசேஷமா பிரசிடென்ட், செக்ரட்டரிக்கு என்னுடைய தாழ்மையான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you. ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவர் ஊழியர்களுக்கு தேவையான வார்த்தைகளை பல கோணங்கள்ல அதை சிந்தித்து பார்ப்பதற்கு ஆண்டவர் இன்னைக்கு உதவி செய்திருக்கிறார். எல்லாம் எழுதி நிற்கலாம். நல்ல சர்ச்சை உருவாக்கணும், நல்ல சபையை உருவாக்கணும், நல்ல லீடர்ஸை உருவாக்கணும், நல்ல டிசைபிளா மாற்றணும். அந்த நோக்கத்துல தான் நம்ம பயணம் செய்யறோம். கண்களை மூடி இப்பொழுது கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம், ஜெபம் பண்ணி முடிக்கலாம். பாஸ்டர் ரூஃபஸ்டர் அவர்கிட்ட கொடுக்குறேன். ஆரம்பத்தில் வரும்போது அருமையான பாஸ்டர் சொன்னாங்க, 3 கவலை என்னை நெருக்குகிறது என்று சொன்னார்கள். உங்களெல்லாம் மனதில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று வல்லமை, சபைக்குள் பிரச்சனை, வெளியேற்க மக்கள் உள்ள வரணுமே. இது எல்லா சபைகளுக்குள் இருக்கிறதான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. எப்படி பிள்ளைகள் உள்ளுக்கு இருக்கிறதான சபை மக்கள் இருக்கிறதான எப்படி வெளியேற்கிறதும் உள்ள கொண்டு வரணும். சபை வளரணும், சபைக்குள் இருக்கிற பிரச்சனைகள் தீரணும், சபையில ஒரு பெரிய வளர்ச்சி வரணும். நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக வளர வேண்டும். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை கைகளை உயர்த்தி கேட்ட எல்லா நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அல்லேலூயா. கர்த்தாவே, எங்க சபை வளர வேண்டும் அப்பா. சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. வல்லமை பெற வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் வல்லமை பெற வேண்டும், எங்கள் சபையும் வல்லமை பெற வேண்டும். ஏராளமான ஆலோசனைகளை ஆவியான தந்திருக்கிறார். வார்த்தையின் மூலமாக, விசுவாசத்தினால, பரிசுத்த ஆவியினால எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. நல்ல இருதயத்தில் மறைந்திருக்கிற நல்ல குணத்தினால அழகை விசுவாசத்துல வளர கர்த்தர் கிருபை தருவாராக. சொல்லப்பட்ட எல்லா காரியங்களையும் மனதில் வைத்துக் கொண்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபை கிருபை கிருபை. ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, தேவன் குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை தர, நல்ல வல்லமையுள்ள அதிகாரமுள்ள சபையாக மாற கர்த்தாவே இப்படி கிருபை தாருமப்பா. ஹல்லேலூயா. வேத வசனத்தை வாசிக்கணுமே, தேவ சமூகத்துல காத்திருக்கணுமே, எங்களை ஆராய்ந்து பார்க்கணுமே, நல்ல மனம் திரும்புதல் உண்டாகணுமே, சாட்சியுள்ள வாழ்க்கை வர வேண்டுமே, வல்லமை நிறைந்தவர்களாக பிசாசுகளை விரட்ட வல்லமை உள்ளவர்களாக, ஆண்டவரே வரங்கள் கிருபை நிறைந்தவர்களாக ஆண்டவர் உம்மை மகிமைப்படுத்த கர்த்தாவே உதவி செய்யுமே. அந்த கடைசி நாட்கள்ல சபை எழுந்து நிற்க வேண்டுமே. அல்லேலூயா. எழுந்து பிரகாசிக்க வேண்டுமே. கிருபை தாருமப்பா. நல்ல கைகள் உயர்த்தி கர்த்தரை தோத நமக்காக ஜெபம் பண்ணுவோம். நமக்காக, உங்களுக்காக, உங்க சபைக்காக ஆண்ட என்னை வல்லமைப்படுத்துங்க, என்னை வல்லமைப்படுத்துங்க. இன்னும் பரிசுத்த வாழ்க்கை வளர எனக்கு கிருபை கொடுங்க. வரங்களால என்னை நிரப்புங்க. என் சபை வளரட்டும் ஆண்டவரே. இங்க சபை மக்கள் பக்தி விருத்தி அடையட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஒவ்வொரு ஆண்டவரே வாரத்தில் புதிய மக்கள் சபைக்குள் வரட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. சபையில சமாதான வல்லமை சாட்சி உண்டாக வேண்டுமே. ஆண்டவர் மகிமை நிறைந்த ஒரு ஆலயமாக காணப்பட கர்த்தாவே கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி நன்றி. உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காக தானே ஐயா. இயேசையா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே. பரிசுத்த பிதாவே, எங்கள் எல்லாருடைய இருதயங்களும் உம்முடைய அடியான் சொல்லப்பட்டபடி ஆண்டவர் பரிசுத்தத்துக்காகவும் வல்லமைக்காகவும் சாட்சியுள்ள வாழ்க்கைக்காக எழுப்புதலுக்காகவும் ஏங்கி கொண்டிருக்கிறதப்பா. ஆண்டவர் அநேக காரியங்களை நாங்கள் குறைவுபடுகிறோம். யாக்கோபு சொல்லுகிறது போல எங்கள் குறைவுகள் எல்லாம் பரிசுத்த ஆவியான எடுத்து போடுவீராக.
குற்றம் குறைகள் பாவங்கள் மீறுதெல்லாம் அகற்றி போடுவீராக. உடைய கிருபையின் சிங்காசனத்துக்கு முன்பதாக நாங்கள் காணப்பட வல்லமை மேல வல்லமை அடைந்து உடைய பரிபூர்ண சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க தேவனை கிருபை தாங்க. திருச்சி மாவட்டத்தில் உள்ள அத்தனை சபைகளிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுப்புதல் உண்டாகட்டும். அடையாளங்கள் அற்புதங்கள் நடக்கட்டும். ஒவ்வொரு வாரம் புதிய ஆத்தும சபையில் சேர்க்கப்படட்டும். சபைக்குள் இருக்கிற மக்கள் ஆண்டவரே நல்ல கனி உள்ளவர்களாக சாட்சியுள்ளாய் காணப்பட தேவன் கிருபை தருவீராக. வசனத்தை பிரசங்கிக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த எல்லா ஊழியர்களையும் குடும்பங்களை சபைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இப்பொழுது இருப்பதை காட்டும் 1000 மடங்கு பெருக பண்ண நீ வல்லமையுள்ளவராயிருக்கிறீர். உடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட அநேகர் ஆயத்தப்படுத்த தேவனை கிருபை தருவீராக. வசனத்தை கொண்டு வந்து நம்முடைய அடியானை தொடர்ந்து பலப்படுத்துங்க. சபை குடும்பத்தை நீர் ஆசீர்வதிங்க. அந்த எல்லா ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மாபெரும் எழுப்புதலை காண கிருபை தாரும். அந்த தொடர்ந்து இருக்க ஃபெலோஷிப்பை ஆசீர்வதிங்க. சகல மகிமை உமக்கு மீட்பும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிற நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவதுமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இப்பொழுதும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆவியானுடைய ஐக்கியம் இன்று வேண்டும் சதா காலம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட கிறிஸ்துவின் வருகை மட்டும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. Thank you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.